இப்போ நான் உங்களுக்கு மீனாட்சி அம்மனுடைய, மதுரையை அரசாளக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய கதையை பத்தி சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவஜன் அப்படின்ற பாண்டிய மன்னனும் இவருடைய மனைவி காஞ்சனமாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதி பரமசிவனை வேண்டி யாகம் நடத்துறாங்க. மனமிறங்கிய பார்வதி தானே 3 வயது பெண் குழந்தையா நெருப்புல இருந்து வந்து காஞ்சனமாலையோட மடியில வந்து விழறாங்க. குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்ட அரசியும் அந்த குழந்தை 3 ஸ்தனங்களுடன் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வானில் தோன்றிய அசரிரி, இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்கள், மனப்பருவம் வந்தவுடன் அவளது 3வது ஸ்தனம் மறைந்து விடும் அப்படின்னு சொல்லுது. மீனாட்சி ஆணுக்கு நிகரான அனைத்து வகை போர்க்கலையையும் கற்று தேர்ந்தவர். மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. 3 தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும் போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் என்று மலையத்துவஜ மன்னன் சொல்றாரு. பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறாங்க மீனாட்சி. பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்றாங்க. அப்படி கிழக்கு திசையில அவர் போன போது அமராவதி நாட்டோட மன்னனான இந்திரன் மீனாட்சியோட போர் செய்யறான். ஆனா மீனாட்சி அம்மாவோட வீர பராக்கிரமத்துக்கு ஈடு கொடுக்காம பணிஞ்சு போறான். இப்படி ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையும் தன் காலில் விழச் செய்கிறார் மீனாட்சி அம்மா. இதே போல கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் மீனாட்சி. அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சியை யார் என்று அறிந்தவர் இல்லையா? ஆதலால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ள செல்கிறார். படையுடன் வீரம் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி. எதிர்ப்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நெருங்கி வர வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் முடிசூடுகிறது. சிவபெருமான் அருகில் வர வர தனது கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு தலை குனிகிறார். அப்போது மீனாட்சியின் 3வது தனம் மறைகிறது. தனது மணாளனை கண்ட பூரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறார் அன்னை. அப்போது சிவபெருமான், அங்கையர் கண்ணியே, நீ என்று மதுரை தம்பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ, அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன். இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன். இனிமேல் நீயே என் துணைவி என்று சொல்லவே அன்னையின் முகம் வெட்கத்தால் சூரியனை போல சிவந்தது. அன்றே அன்னையின் கரம் பிடித்தார் எம்பெருமான் சிவபெருமான். சரி, கால் மாறி ஆடியவனுடைய கருணை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அது என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரின் திருமணம் நடந்த போது தேவர்கள், மகரிஷிகள், சித்தர்கள் இப்படி பலரும் மதுரைக்கு வந்தாங்க. இவங்கள வியாக்கிரபாதர், பதஞ்சலி இவங்க மகரிஷிகளும், பதஞ்சலி இந்த மகரிஷிகளும் அடக்கம். திருமணத்திற்கு வந்தவங்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டு இருந்தது. வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் மட்டும் சாப்பிடவே இல்லை. இந்த 2 பேருமே சிதம்பரத்துல நடராஜரின் நடனம் கண்டு உண்ணக்கூடிய வழக்கமுடையவர்கள். அவங்கள மனைவிட்டார் சாப்பிட கூப்பிடுறாங்க. தாங்கள் சிவ தாண்டவம் கண்ட பின்பே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க 2 பேருமே. அதை கேட்ட சிவன் மகரிஷிகளுக்காக இங்க ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டுறார். இதை பார்த்த பிறகே மகரிஷிகள் சாப்பிட்டாங்களாம். பிற்காலத்துல மதுரையை ராஜசேகர பாண்டிய மன்னன் ஆண்ட போது சிவபக்தனான அவர் 1000 கலைகளில் 63 கற்று தேர்ந்தார். பரதம் மட்டும் பாக்கி இருந்துச்சு. ஒரு சமயம் மற்றொரு மன்னனோட போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வருது. பரதம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படவே அதை முறைப்படி கற்றுக்கொண்டார். முதல் நாள் பயிற்சி எடுத்த மன்னனுக்கு காலில் கடும் வலி உண்டாகுது. கண்டிப்பா, சும்மா பரதம்னா சும்மாவா இல்லையா? அப்போதான் அவருக்கு சுல்லுன்னு ஒரு உண்மை உரைச்சது. ஆஹா, பரதம் கற்க இன்று ஒரு நாள் ஆடிய நமக்கே இப்படி வலிக்குதே, இங்கே எம்பெருமான் தொடர்ந்து ஒரே காலை மட்டும் ஊன்றியல்லவா ஆடிக்கொண்டிருக்கிறார், அவருக்கு எவ்வளவு வலி இருக்கும் அப்படின்னு நினைச்சவரு நடராஜர் சன்னதிக்கு போறார். பகவானே, உன் கால் வலிக்குமே, காலை மாத்தி ஆடு அப்படின்னு வேண்டார். அவனுக்காக இடக்காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுறார். இவரு சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்புள்ள மகா மண்டபத்தில் கால் மாற்றி ஆடிய கோலத்தில் காட்சி தரார். வியாக்கிரபாதர் பதஞ்சலிக்காக ஆடின ஆனந்த தாண்டவமும் மன்னனுக்காக கால் மாற்றி ஆடிய தாண்டவமும் நடராஜர் சன்னதி எதிரே இருக்கக்கூடிய சுவர்ல சித்திரமா இன்னைக்கும் வரையப்பட்டிருக்கு. சிவன் பாதம் பார்க்கணுமா? சிவபெருமானின் இடப்பகுதி அம்பாளின் அம்சம். எனவே சிவனின் இடக்கால் அம்பிகைக்குரியது ஆகிறது. பொதுவா கோயில்கள்ல நடராஜர் இடது காலை தூக்கித்தான் ஆடின கோலத்துல இருப்பாங்க. எனவே அவருடைய தூக்கிய திருவடியை அம்பாள் பாதமாகவே கருதுவார்.
ஆனா இந்த கோயில்ல வலது காலை தூக்கி ஆடின கோலத்துல இருக்கிறதுனால இந்த பாதத்தை சிவனின் பாதமா கருதுறாங்க. சிவஸ்தலங்கள்ல இங்க மட்டும்தான் சிவனின் பாதத்தை நாம தரிசிக்க முடியும் அப்படின்றதும் விசேஷமான ஒண்ணுதானே. அது மட்டும் இல்லைங்க, பஞ்ச சபைகளில் உள்ள நடராஜர்கள்ல மதுரையில் உள்ள வெள்ளி அம்பல் நடராஜர் தான் பெரிய மூர்த்தி. சிதம்பரம், திருவாலங்காடு, திருநெல்வேலி ஸ்தலங்கள்ல சிறிய மூர்த்தியா பஞ்சலோக விக்கிரமாகவும் குற்றாலத்துல ஓவிய வடிவிலையும் அவர் இருக்கிறார். இங்க மட்டும் சிலா விக்கிரமாக பெரிய வடிவில காட்சி தராரு. இவர் 10 கரங்களோட ஆயுதம் ஏந்தி காட்சி தருவது இங்க விசேஷம். அருகில சிவகாமி அம்மையும் இருக்கிறாங்க. சபை முழுக்க வெள்ளியால உருவாக்கப்பட்டிருக்கு. தனி வாசலும் இருக்கு. முன்புறம் வியாக்கிரபாதரும் பதஞ்சலி மகரிஷியும் வணங்கினபடி இருக்கிறாங்க. உற்சவ நடராஜர் பக்கத்துல இருக்கிறாரு. இவருடைய சன்னதி எதிரில நின்று சுந்தரேஸ்வரரையும் நடராஜரையும் ஒரே நேரத்துல தரிசிக்க முடியாது, கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சதா அப்படின்னா எப்பவும் அப்படின்னு பொருள். எங்க திரும்பினாலும் சிவனுடைய முகம், எதை கேட்டாலும் சிவ சிவ அப்படின்ற மந்திர ஒலி. இதன் அடிப்படையில உருவாக்கப்பட்டதான் சதாசிவம் சிலை. இந்த சிலையை 7 நிலைகள் கொண்ட அம்மன் கோபுரத்துல நாம பார்க்க முடியும். திருநீறு விநாயகரை வணங்கிட்டு அம்மன் சன்னதிக்கு போற வழியில நின்று இந்த கோபுரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அருமையான சதாசிவ தரிசனம் கிடைக்குங்க. அம்பிகை அணிவித்த மாலை, திருச்செந்தூர் முருகன் அருளால கவி பாடும் புலமை பெற்ற குமர குருபரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரை அவங்க என்னன்னா ஒரு சமயம் காசி யாத்திரைக்கு போயிருக்காரு. மதுரை வழியா போன அவரு இந்த கோயிலுக்கு வராரு. மீனாட்சி அம்மாயை வணங்கியபடியே பிள்ளை தமிழ் பாடுறாரு. திருமலை நாயக்கர் அவர் பாடுறதை கேட்டுட்டு இருக்காரு. மீனாட்சியை குழந்தையா பாவிச்ச குமரகுருபரர் அவங்களுடைய சிறப்புகளை பாடினப்போ குழந்தை வடிவுல வந்து பாடலை கேட்டாங்களாம். அவருக்கு தன் கழுத்துல அணிஞ்சிருந்த முத்து மாலையை எடுத்து அணிவிக்கிறாங்க மீனாட்சி அம்மா. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் குமரகுருபரர் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் அம்பாள் சன்னதியை சுற்றியுள்ள சுவர்ல சிற்பமா இருக்கே நம்ம பள்ளிக்கூட பாடத்துல கூட படிச்சிருப்போம். குமரகுருபரர் பிள்ளை தமிழ் பாடியது, அம்பிகை மாலை அணிவித்தது, இந்த நிகழ்ச்சிகளை அம்பாள் சன்னதி முன்புள்ள 6 கால் மண்டபத்துல ஓவியமாக காணலாம். அங்கையர் கண்ணி அப்படின்ற கண்ணோடு சம்பந்தப்பட்ட பெயர் உண்டு. ஏன் தெரியுமா? இதற்கு மீன் போன்ற கண்களை உடையவள், மீன் தன் குட்டிகளை கண்களாலேயே பாதுகாப்பது போல காப்பவள் அப்படின்னு எல்லாம் பொருள் சொல்லுவாங்க. ஆனா தீயில தன் கண்களை இழந்த ஒரு பக்தருக்கு அவள் கண்ணொளி வழங்கிய கதை உங்களுக்கு தெரியுமா? மெய் ஞானியான நீலகண்ட தீட்சிதர் சின்ன வயசுலேயே மீனாட்சி உபாசகராக திகழ்ந்தார். இவருடைய ஞானத்தை கண்ட திருமலை நாயக்கர் இவரை தன்னுடைய முதலமைச்சரா நியமிக்கிறார். அரசு பதவி ஏற்றாலும் ஆன்மீக வாழ்க்கையை கைவிடாம தத்துவ மார்க்கத்துல ஈடுபாடு கொண்டு விளங்கினாராம் அந்த தீட்சிதர். நீலகண்டருக்கு ஒரு பெருஞ்சோதனை காத்திருக்கு. திருமலை மன்னரின் மனைவியின் சிலையை தீட்சிதரின் நேரடி பார்வையில சிற்பி சுந்தரமூர்த்தி செதுக்கினார். அவரும் ராணியோட வலது தொடையில ஒரு லேசான சில்லுக்கள் சிதை விழுந்தது. சிலையில குறையா தெரிஞ்சதுனால சுந்தரமூர்த்தி அதை சரி செய்ய முயற்சி பண்றார். திரும்ப அதே இடத்துல சில்லு சிதறி விழுது. தெய்வீக கலையில கைதேர்ந்த தீட்சிதர் கிட்ட சிற்பி இது பற்றி சொல்றார். ஞானக்கண் கொண்டு பார்த்த தீட்சிதருக்கு ராணியோட வலத்தொடையில மச்சம் இருக்கிறது தெரிந்தது. அதனால அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சிலையை அமைச்சிடும்படி கட்டளை போடுறார். நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்த திருமலை நாயக்க மன்னர் மனசுல சந்தேகம் ஏற்படுது. எப்படி தெரியுமா? அவருக்கு ஏன்னா நம்ம மனைவியோட அந்த காலில் இருக்கிற அந்த மச்சம் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அவரை கைது செய்யும்படி உத்தரவு போடுறாரு. காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்கள கைது பண்ணி கூட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு போனாங்க. அவங்க நடந்ததை தெரிவிச்சு கைது செய்ய வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப தீட்சிதர் உலகை ஈன்ற நாயகி மீனாட்சி அம்மைக்கு கற்பூர ஆரத்தி செய்து கொண்டிருந்தாராம். தன் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த மாமன்னர் தன் மீது சந்தேகம் கொண்டதை எண்ணி வருத்தப்படுறார். உணர்ச்சி வசப்பட்டவராய் கற்பூர ஜோதியை தம் கண்ணில் வைத்து கண்களை பொசுக்கி கொண்டாராம். மன்னருக்கு செய்தி பறக்குது. அவர் தம் தவறை உணர்ந்து தீட்சிதரின் இல்லத்துக்கு ஓடோடி வந்து தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். ஞானமே வடிவான தீட்சிதர் மீனாட்சி அம்மை மீது ஆனந்த சாகர ஸ்தவம் அப்படின்ற 108 ஸ்லோகங்களை சொல்லி பாடுறார். அப்ப திரும்பவும் கண்ணொளி கிடைக்குது. அப்புறம் திருமலை மன்னர் நீலகண்டருக்கு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாலமடை அப்படின்ற இடத்தை தானமா கொடுக்கிறார். அங்க ஒரு சிவாலயம் அமைத்த தீட்சிதர் என்ன பண்றாரு? அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு அங்கேயே சமாதி நிலையை அடைகிறாரு. 8 காலம் 8 கோலம். ஆமாங்க, தாய்மையின் பூரணத்துவம் பொங்கிடும் கண்களால நம்ம எல்லாம் கடை தேற்றும் ஜெகன்மாதாவாக அவங்க திகழ்றாங்க மீனாட்சி அம்மை. ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மன் பல்வேறு திருக்கோலங்கள்ல அருள் பாலிக்கிறதா ஐதீகம். திருவனந்தல், விழா பூஜை, கால சந்தி, திரிகால சந்தி, உச்சி காலம், சாயரட்ச, அர்த்த ஜாமம், பள்ளியற பூஜை அப்படின்னு தினமும் 8 கால பூஜை நடக்குது அந்த அம்மாளுக்கு. இந்த 8 காலங்களில் முறையே மகாஷோடசி, புவனை, மாதங்கி, பஞ்சத சாட்சரி, பாலா, ஷியாமலா, சோடசி இந்த திருக்கோலங்கள்ல அம்பிகையை பாவிச்சு வழிபடுறது இந்த தலத்திற்கே உரிய ஒண்ணு. இந்த பூஜைகள் திருமலை நாயக்கரோட அமைச்சரா பணிபுரிந்த நீலகண்ட தீட்சிதர் வகுத்து வைத்தபடி நடந்துட்டு வருது.
இங்க காரண காமிக ஆகமங்கள் பின்பற்றப்பட்டுட்டு வருதுங்க. சரி, ஆயக்கலைகளின் முழு வடிவாகிய கிளியை ஏந்தியபடி அன்னை மீனாட்சி நின்ற கோலத்துல இருக்க காரணம் என்ன? அவங்க அப்படிதான் மதுரையிலேயே வந்து அருளாட்சி புரியுறாங்க இல்லையா? அவங்க கிட்ட கிளி இருக்க காரணம் என்ன? பக்தன் தன்னோட கோரிக்கையை அம்மை கிட்ட சொல்றான். அதை கவனமா கேட்கிற கிளி அவங்க கிட்ட அதை திரும்ப திரும்ப சொல்லி நினைவூட்டுமா. இதனாலதான் நமது கோரிக்கை விரைவில் நிறைவேறதா ஒரு ஐதீகம் இருக்கு. பாத்தீங்களா? சரி, இங்க சித்திரை திருவிழா ஒரு சிறப்பு கண்ணோட்டம் பாத்துடலாமா? மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாவில் பட்டாபிஷேகம், திக் விஜயம், திருக்கல்யாணம், தேரோட்டம் இந்த வைபவங்கள்லாம் முக்கியத்துவம் பெறுதுங்க. மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம். ஆமா, மதுரை ஆட்சி செய்யற மீனாட்சி அம்மன் அஷ்டதிக்கு பாலகர்களையும் வென்று அதுக்கப்புறம் சிவன் எதிரே போய் அவரை தன்னுடைய மணாளன் அப்படின்னு அறிஞ்சு மணந்துக்கிறாங்க இல்லையா? இந்த நிகழ்வு சித்திரை திருவிழாவில் நடக்கும். திக் விஜயம் செல்லும் போது இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் இந்த 8 திசை அதிபர்களையும் வெல்லக்கூடிய அவங்க சிவனுடைய காவலரான அதிகார நந்தியையும் வென்றுட்டாங்க. அதுக்கப்புறம் சுவாமியை எதிர்க்க போகும்போது அவர் தனக்கு கணவரா போறவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வெக்கத்தால தலை குனிறாங்க. அப்போ அம்பாள் இறைவனை சரணடைந்ததன் அடையாளமா அவங்களுடைய சப்பரத்தின் விளக்குகளை அணைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைக்க நிச்சயதார்த்தம் செய்யப்படுது. இதுக்கென உள்ள முறைக்காரர்கள் பெண் வீடு சார்பில் அரிசி, பருப்பு, காய்கறி, பழம், தேங்காய், வெத்தலை, பாக்கு, புடவை அப்படின்னு சீர் பொருட்கள்லாம் கொண்டு வந்து தங்களுடைய வீட்டு பெண்ணாகவே மீனாட்சி அம்மனை பாவித்து திருமணம் செஞ்சு வைக்க சம்மதிக்கிறாங்க. அப்போ சுவாமி அம்பாள் 2 பேரையும் பக்கத்துல வச்சு தீபாராதனை நடத்தப்படும். மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கும். சித்தருக்கு பூப்பந்தல் வழிபாடும் அங்க நடக்குங்க. 18 சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய தலைமை சித்தராக சிவனே விளங்குவார். இதனால அவர் எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னு பெயரும் பெற்றிருக்கார். இவருக்கு இங்க தனி சன்னதி இருக்கு. சித்தருக்கு அபிஷேகம் கிடையாது. மூலிகை மற்றும் சாம்பிராணி தைலம் இது மட்டும் சாத்தப்படும். இவருடைய சன்னதியில மல்லிகை பந்தல பூ கூடார அமைச்சு வேண்டிக்கிட்டா வேண்டியவை நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கை. இன்னுமே இந்த தெய்வத்தை பத்தி நான் சொல்லிட்டே போலாம். ஏன்னா நிறைய சங்கதி வந்து சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். சித்தர்கள்னாலே என்ன ஒண்ணு, அதுல ஏதோ ஒரு மர்மங்கள், ஒரு ரகசியங்கள் இருக்கும் இல்லையா? சரி, இந்த ரகசியங்கள் மர்மங்களை பற்றி நாளைக்கு நான் கண்டிப்பா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோவோட பகுதி 1 நீங்க பாத்துட்டீங்க. பகுதி 2 பாக்குறதுக்கு நீங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். சரிங்க, இந்த பகுதி 1 உங்க சுவாரஸ்யமா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அடுத்த பகுதி 2 வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல மீனாட்சி அம்மன் துணைன்னு போடுங்க. இல்ல உங்களுக்கு நீங்க மதுரையில இருந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் அவருடைய அருமை பெருமைகளை சொல்லணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நான் அந்த தகவலையும் நான் பகிர்றேன். பகுதி 2ல பகிரலாம். சரிங்களா? மீனாட்சி அம்மனுடைய கதையை நான் பேச 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 அப்படியே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு கோவிலுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு அம்மனுடைய அந்த கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய வரலாறு இப்படி எல்லாம் இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களை தரிசிக்கும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான் இல்லையா? அந்த வியப்பும் ரொம்பவே தனின்னு சொல்லலாம். சரிங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி வியப்பும் சந்தோஷமும் உங்க மனதில் எழுந்திருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொன்ன மாதிரி பதிவிடுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே சொந்தங்களே, மீண்டும் சந்திக்கலாம் நமது அடுத்த சந்திப்பில். நன்றி, வணக்கம்.